ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம C#.netல பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மேனிப்புலேட்டிங் ஆஃப் ஸ்ட்ரிங் அரேஸ். ஸோ இது எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கை நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் டெஸ்க்டாப்பில் மேனிப்புலேட்டிங் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ மேனிப்புலேட்டிங் அப்படின்னு .cs அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் சிஸ்டம் அப்படின்ற ஹெடர் ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். SYSTEM சிஸ்டம் அப்படின்ற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபைலோட நேம் தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் ஃபைல் நேமையே நான் கிளாஸ் நேமாக கொடுத்துக்கிறேன். ஸோ மேனிப்புலேட்டிங் அப்படின்றத கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், பப்ளிக் STATIC ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ மெயினோட ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அரே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அரே க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரிங்குன்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கோர்சஸ் அப்படின்ற ஒரு அரேவை நான் டிக்ளேர் பண்ணுறேன். கோர்சஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உண்டான வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கோர்சஸ்ன்னு போட்டு ஈக்குவல் டு அப்படின்றத போட்டுட்டு தென் கர்லி பிரேசஸில் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோர்சஸ் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா சி கமா தென் டபுள் கோட்ஸில் C++ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா C# அப்படின்றத கொடுத்துக்கிறேன். C#, இது டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா. தென் டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். தென் கமா தென் பார்த்திங்க அப்படின்னா .net அப்படின்றத கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. தென் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம செமிகோலனை கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நம்ம .netக்கு பதிலாக நம்ம PHP அப்படின்றத மாற்றிக்கலாம். PHP அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோர்சஸோட லென்த்தை நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, int n அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் அதோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் கோர்சஸ் .length. ஸோ அதோட லென்த்தை ஃபைன் பண்ணி நான் n ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. தென் இதை நம்ம சார்ட் பண்ண போகிறோம். சார்ட்டிங் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் அதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சார்ட் ஆல்ஃபபெட்டிக்கலாக நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் அதுக்கான வேர்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அரே, நம்ம அந்த அரேயில் இருக்கிற வேல்யூஸை நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஸோ சார்ட் அப்படின்ற இதை நான் போட்டுக்கிறேன். தென் இதில் ஆர்குமெண்ட்டாக நம்ம அந்த கோர்சஸ் அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஷார்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஷார்ட் ஆனதை நம்ம பிரிண்ட் பண்ணுவீங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு int I அப்படின்ற டெம்பரரி வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். I = 0, I <n. ஸோ அந்த n லிமிட் வரல நமக்கு ரன் ஆகணும். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா I++ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் இப்போ கன்சோலோட ரைட் லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கோர்சஸில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ 1 by 1 பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கோர்சஸ் அப்படின்றத போட்டு கோர்சஸில் தென் இதில் இண்டெக்ஸ் வேல்யூவாக நம்ம ஐயை நம்ம பாஸ் பண்ணிக்கோம். ஸோ நமக்கு இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் நமக்கு ஃபார் லூப்பில் ரன் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். தென் ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எம்டி இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். console.writeline அப்படின்றது போது ஜஸ்ட் எம்டியாக நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சார்ட் அரே SORT அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ரிவர்ஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். அரே ரிவர்ஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். அரே ரிவர்ஸ் REVERSE அரே ரிவர்ஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். தென் இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். ஸோ அதாவது அந்த அரே டாட் ரிவர்ஸ் அப்படின்றத கால் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ரிவர்ஸ் அப்படின்றத கால் பண்ணி இதில் ஆர்குமெண்ட்ஸாக சேம் அதே மாதிரியே கோர்சஸ் அப்படின்றத நான் பாஸ் பண்ணுறேன். தென் ஃபைனலாக இதையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணதையும் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் லூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நான் int I அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கிறேன். int I = 0, I <n. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா I++ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. தென் சேம் அதில் கன்சோலில் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுமோ அதே மாதிரியே console.writeline யூஸ் பண்ணி நம்ம அந்த கோர்சஸ் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
கோர்சஸ் ஆஃப் ஐ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைலை சேவ் பண்ணுறோம். தென் கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ மேனிப்புலேட்டிங் அப்படின்ற ஃபைல் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சி ஸ்பேஸ் manipulating.cs அப்படின்றத நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எரர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கம்பைல் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு exe ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த exe ஃபைலை ரன் பண்ணுறதுக்காக manipulating.exe அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. C++ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரே சார்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அரே சார்ட் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றத போட்டுக்கிறேன். ASCENDING அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் C++, C#, PHP அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கு. PHP, C#, C++ அண்ட் C அப்படின்னு. சப்போஸ் நம்ம இங்கே இதை வேல்யூஸ் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணிக்கிட்டு தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து HTML அப்படின்றத கொடுக்குறேன். தென் இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் கமா கொடுத்து தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த C# அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் இந்த PHP அப்படின்றத நான் வந்து முன்னாடி கொடுத்துக்கிறேன். இந்த சிக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா PHP அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம PHP அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து கம்பைல் பண்ணுறோம். ஸோ CSC manipulating.cs அப்படின்னு கம்பைல் பண்ணுறோம். ஸோ வேறு எதுவும் இல்லை, manipulating.exe ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற ஆர்டர் இல்லாமல் நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி டெசெண்டிங் ஆர்டர் அதாவது நான் ஆல்ஃபபெட்டிக்கில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjos.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் யூடியூப்பில் tutorjos அப்படின்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.